சென்னையில் நாய் கடித்து படுகாயமடைந்த சிறுமியின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. இந்த மாதிரி வெறித்தனம் உள்ள நாய்கள் யார் இந்த 23 பிரீட்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லீகலா பிரீடிங் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வருது. இது ரெண்டுலயுமே போய் அதனால தான் காவல்துறையிலே நாங்கள் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக 30 பேருக்கு சம்மன். விசாரணையை தீவிரப்படுத்தும் காவல்துறை. ஆழ்கடத்தல் வழக்கில் கைதான கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் ரேவண்ணா ஜாமீன் கோரி மனு. விரைவில் மனு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. இருபத்தி 4 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தடையின்றி மும்முனை மின்சாரத்தை வழங்க முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். +2 தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை. கட்டணமில்லா தொலைபேசி எண்களை அறிவித்தது மருத்துவத்துறை. சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவர் சின்னதுரையின் உயர்கல்விக்கு துணை நிற்பேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தமிழகம் முழுவதும் 104 சிவில் நீதிபதிகள் பணியிட மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பு. சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் விழாக்களுக்கு பொது தீட்சிதர்கள் எப்போதும் இடையூறு அளிக்கின்றனர். கோயில் செயற் அறங்காவலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் வழக்கு. SC/ST பிரிவினருக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வீடியோவை வெளியிட்டதாக புகார். டெல்லியில் கலப்பட மசாலா பொருட்களை விற்பனை செய்த 3 பேர் கைது. கலப்பட மசாலா பொருட்கள் பறிமுதல்.